ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று தான், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று தான். 90s கிட்ஸ்க்குலாம் இது தெரியும். இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு லேப்டாப் வாங்குறோன்னா, இன்கேஸ் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பே எடுத்துக்காங்க. கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ ப்ளே பண்ணுற ஒரே ஒரு இது வந்து VLC மீடியா பிளேயர் தான். VLC மீடியா பிளேயர் வந்து பேன் பண்ணிட்டானுங்க. என்ன ரீசனுக்காக பேன் பண்ணாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். VLC மீடியா பிளேயர் வந்து எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து அதோட டீட்டெயில் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து படித்து வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து சொல்ல முடியாது. ஸோ வந்து நான் லைட்டாக மேலாப்பில் நான் படிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் படிச்சுட்டு தான் படித்தாங்க. ஸ்மார்ட் ஃபோனும் அப்புறம் வந்து ஆப் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே VLC மீடியா பிளேயர் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த VLC மீடியாவில் வந்து வீடியோ லேண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் தான் வந்திருக்கு. இது வந்து பிரேசிலில் இருக்குது. பிரேசிலில் இருக்கிறது வந்து திடீர்னு ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, சிகாடான்ற ஒரு சைபர் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆப்பை வந்து பிரேசில் அந்த ஆப்பை வந்து அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஹேக் பண்ணதை வந்து பிரேசிலே ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இந்தியாவில் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணது நல்லதா கெட்டதான்னா, கண்டிப்பாக வந்து நல்லது தான். ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து ஏதாச்சும் ஒரு சைபர் அட்டாக் பண்ணால் அது வந்து பெரிய பிரச்சனை தான் ஆகும். ஸோ வந்து அது பேன் பண்ணிட்டாங்க. இப்போ பேன் பண்ணதால் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னா, கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டால் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். அதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? கன்ஃபார்மாக ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட சைட்லேருந்து நாங்கள் அந்த ஆப் வந்து நம்ம டெவலப்பும் பண்ணுறதில்ல. ஸோ வந்து மெயின்டெனும் பண்ணுறதில்ல. அந்த ஆப் அது பாட்டுக்காக கிடக்கும், நம்ம பாட்டுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அதே மாதிரி வந்து சைனாவில் வந்து ப்ராப்ளம் வருதுன்றதுக்காக 2020 வந்து டிக்டாக்கு, அப்புறம் வந்து கேம் ஸ்கேனரு, அதுக்கப்புறம் வந்து பப்ஜி இதை மூணையும் வந்து பேன் பண்ணாங்க. என்ன ரீசனுக்காக பேன் பண்ணாங்கன்னா, அதே மாதிரி சைபர் அட்டாக் வந்து இதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க வந்து பேன் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா டவுன்லோட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் அவங்ககிட்டலாம் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணால் அந்த ஐபி வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ வந்து நீங்கள் டவுன்லோடே பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். புதுசாக டவுன்லோட் பண்ண முடியாது. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோனா என்னோட சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. VLC மீடியா பிளேயர் வந்து பேன் பண்ணது நல்லதாக கெட்டதானா? எனக்கு தெரிஞ்சு வந்து கெட்டது தான். எனக்காக சொல்கிறேன்னா, VLC மீடியா பிளேயர் போல் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காதுங்க. ஏன்னா ப்ளே பண்ணுறதுல குவாலிட்டி தரமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் ஆங்கிள் எந்த ஆங்கிள் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம்.